Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. எங்க போயிட்டாரு? எங்க எங்க போயிருப்பாரு? யாழ்னி, குட் மார்னிங் அண்ணி. உன் அண்ணன் எங்க? அடுப்படியில இருக்காரா? இல்லையே அண்ணி, நான் காலையில 5:30 மணில இருந்து இங்க தான் இருக்கேன். ஆனா அண்ணா வரவே இல்லையே. கிச்சன்லயும் யாரும் இல்லையே அண்ணி. அவரு ரூம்லயும் இல்ல, கொல்லையில இருக்காரான்னு பாக்குறேன். என்னாச்சு அண்ணி? கொல்லையிலயும் இல்ல யாழ்னி, மாடியில இருக்காரான்னு போய் பார்த்துட்டு வரேன். என்ன காலையிலே சீன் போட ஆரம்பிச்சுட்ட? அம்மாவை வச்சு ஏதாவது காரியம் நடக்கணுமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்ட யாழ்னி நீ. என்னது? என்ன சொன்ன? மனசாட்சியா? ஓ, அப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்குன்னு கூட உனக்கு தெரியுமா? யாழினி, உனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சா? ஆமாமா. வர வர எதையுமே என்கிட்ட சொல்றது இல்லல்ல நீ. உன் அண்ணன், அவ, நீ 3 பேரும் தான் குடும்பம்னு ஆயிட்டீங்க. நாங்களும் உன்னை எங்க குடும்பமா தான் நினைக்கிறோம். நீதான் சேரக்கூடாத இடத்துல சேர்க்க வச்சிருக்க. துளசி மட்டும் இல்லனா நான் இந்த வீட்ல அனாதையா தான் இருந்தாகணும். இந்த லுக் எல்லாம் இங்க விடாத. நீ எது எதுக்கு எப்படி எப்படி டிசைனா மொழிய மாத்துவேன்னு எனக்கு தெரியும். மா, இப்பதான் சொல்லிட்டேன்ல எக்ஸாம்னு. கொஞ்சம் உன் கையால காஃபி கொண்டு வாமா, நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிடலாம். அத்தைக்கே நான் தான் காஃபி போடுறேன், உனக்கும் சேர்த்து நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ போட்டா எனக்கு அந்த காஃபியே வேண்டாம். ஏ யாழினி, அவளை கண்டாலே இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கேடி. இது நல்லதில்ல. துளசி நம்ம வீட்டு பொண்ணுடி, அவகிட்ட. என்னாச்சு அண்ணி? மாடியிலயும் இல்ல யாழ்னி. அம்மா, அண்ணா ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனாரா? ஆமா, முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பான் பாரு உங்க அண்ணன். வந்துட்டா கேள்வி கேக்குறதுக்கு. அப்போ அவரு எங்க போயிருப்பாரு? என்னது? மாமா வீட்ல இல்லையா? எங்க போனாரு? அது தெரியாம தான் நாங்களே தேடிட்டு இருக்கோம். நீ அடங்கவே மாட்டியா? அண்ணி, அண்ணா இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. வெளியே அவர் வண்டியும் இல்லையே. அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல ஏதாவது வாங்கதான் போயிருப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. நேத்து இவ சொல்லாம கொள்ளாம போனா, இன்னைக்கு அவன் குடும்பம் நடத்துற லட்சணத்தை பாத்துட்டாலும் எல்லாம் என் தலை எழுத்து. அண்ணி, அண்ணா வந்துருவாரு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. ஏங்க, இதுல கையெழுத்து போடாம வச்சிருக்கீங்க? ஆனந்தி இன்னைக்கு வருவா, கையெழுத்து போட்டு வச்சுட்டு போங்க. இல்ல கோகி, நான் இதுல கையெழுத்து போட போறது இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஏன் கையெழுத்து போடல? ஏதோ நம்பர் வாங்கணும்னு சொன்னீங்களே, அதனாலயா? அந்த நம்பர்லாம் எனக்கே தெரியும்.
என்னங்க சொல்றீங்க? அப்புறம் ஏன் தெரியாதுன்னு ஆனந்தி கிட்ட சொன்னீங்க? ஏன்னா அன்புக்கு தெரியாம இந்த வேலையை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல கோக்கி. ஆனந்தி வந்து கேட்டானா என்னங்க சொல்றது? ஆனந்தி வந்து கேட்கறதுக்கு முன்னால நம்ம அன்பு கிட்ட பேசணும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தெரியாம பேசினா சரியா வருமா? ஆஹா. ஆனந்தி உண்மையை சொல்றதா தெரியல எனக்கு. அதனாலதான் அன்பு கிட்ட பேசணும்னு சொல்றேன். ஆனந்திக்கு முன்னாலேயே அன்பு டிரான்ஸ்ஃபரை பத்தி பேசிட்டு போயிருக்காப்ல. அது மட்டும் இல்ல, சகல ஆனந்திக்கு தெரிய வேணான்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ ஆனந்தி சகலைக்கு தெரியாம நம்மள ஊருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறதுல நியாயமே இல்லையா கோகிலா? ஆனந்தியும் நமக்கு நல்லது நினைச்சுதாங்க பேசுறா. ஆனந்தி பேசுறதுல நம்ம நல்லது மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்போ சகலைக்கு தெரியாம இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தா சகலைக்கும் ஆனந்திக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாயிடக்கூடாது கோகிலா. ஆமாங்க, நான் இதை யோசிக்கவே இல்லையே. இப்ப என்னங்க பண்ண போறோம்? சகலைக்கு கால் பண்ணி பேசலாம். அப்பதான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். சகல நம்பர் நாட் ரீச்சபிளா இருக்கே. கோகிலா, நீ கிளம்பு. நம்ம சகல வீட்டுக்கே போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துடலாம். நீங்க வேலைக்கு போகணும்ல? அதுக்கு தான் நேரம் இருக்கே. அங்க போயிட்டு பேசிட்டு வேலைக்கு போய்க்கிறேன். அவங்க 2 பேரையும் இப்படியே விட்டு வைக்கிறதும் நல்லது இல்ல. கிளம்பு, போலாம். சாமி, அவர் இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லாம எதையும் செஞ்சதில்ல, எங்கேயும் போனதில்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் மனசுல இருக்கிற வருத்தம் என்னாலதான்னா அதை சரி பண்ண எனக்கு ஒரு வழிய காட்டு சாமி. என் அன்பு எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீதான் துணையா நிக்கணும் சாமி. சாமி, என்ன இது? ஏன் இப்படி 2 விளக்கும் அணைஞ்சு போச்சு? நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியலையே. எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கூட